ரஸ்ஸா அரசா கிங் மேக்கர். ஜெயிலேருந்து வெளியாகி தெருவுக்கு நடந்து வரீங்க போல. ஓ சாரி, தெருவில் தான் நடந்து வரீங்க போல. ஆமாம், எங்கே அவன் பயப்படிங்க இருந்திருக்க மாட்டானுங்களே. அப்பயும் நினச்சேன், அதான் நாட்டை திருத்துறேன் நல்லது பண்ணுறேன்னு போக போகிறேன். பாவம் வயசாச்சு. எங்கே போகிறீங்க? இப்போ கூட ஒன்று கட்டு போல. நம்ம சைட்டு வந்துருங்க, செம்மையாக கவனிப்போம். அரசன் போல் வாழலாம். ரொம்ப நாளாச்சுல நம்ம 2 பேரும் இந்த மாதிரி காடியில் ட்ராவல் பண்ணி. 2 இயர்ஸ் இருக்கும் அர்ஜுன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இன்சூரன்ஸில் நம்பர் 1 ஆகி வெற்றி அடைச்சிட்டிங்க அரசன். இந்த வெற்றிக்கு காரணம் என் கூட இருந்த ஏஜென்ட்ஸ்னால தான். இன்னைக்கு அவங்க இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்காது. உண்மைதான் அரசன். அடுத்தது என்ன செய்யலான் இருக்கேன்? அடுத்தது என் கூட இருக்கிற ஏஜென்ட்ஸ்லாம் வெற்றி அடையணும். அதுக்கு நான் முழுமையாக உதவி செய்ய போகிறேன். அரசா, காரு கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணு. இந்த பக்கமா? ஆமாம். என்னாச்சு அர்ஜுன்? ஏன் காரை ஓரமாக பார்க் பண்ண சொன்னீங்க? ப்ரொஃபஸர் வீடு இங்கே எங்கேயோ தான் இருக்குது, ஆனால் எந்த இடம்னு தான் தெரியல. யாராவது வந்தால் கேட்கலாம். தம்பி, ப்ரொஃபஸர் ராமநாதனோட வீடு இந்த பக்கம்தான் இருக்குன்னாங்க. உனக்கு தெரியுமாய்யா? ப்ரொஃபஸர் ராமராஜன். ஓ, ராமநாதன் வீடா அவரு சார்? தான்யா. சார், நீங்கள் இதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வரும் சார். அதுக்கு பின்னாடி தான் சார் அவரோட வீடு. இந்த வழியை நேராக போங்க. இந்த வழியை நேராக போயிட்டு. டேய், உன்னை வேலை செய்ய சொன்னா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை, நான் நீங்க வா நீங்க வா நீங்க வா. நீ என்ன நடக்குது? வா போவோம். அர்ஜுன், யார் அவங்கெல்லாம்? ஏன் இந்த பையனை அடிக்கணும்? பார்த்தாலே தெரியுது இவனுங்கெல்லாம் கேங்ஸ்டர்னு. நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? வா போவோம். இல்லை அர்ஜுன், நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சொன்னா கேளரசா, இவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க.
பார்த்துக்கோ, நான் வரேன். அங்கிள், உங்களை போக சொன்னா ஏன் இங்க வரீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, மூஞ்சே பார்க்குறீங்க. அங்கிள், இங்கேருந்து போயிருங்க, இல்லைன்னா போய் சேர்ந்துடுவீங்க. நான் 3 என்றதுக்குள்ள ஏன் அந்த ராஸ்கல்ஸ் ஒன்று அடிக்கிறாங்க? அவங்க போதைப்பொருள் விற்கிற கும்பல் சார். நான் அவங்க கூட தான் வேலை செய்கிறேன். சமுதாயத்தில் உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளவோ சாதனை செஞ்சு என்னென்னமோ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் இந்த மாதிரி தவறான பாதையில் போகிறீங்க? நாங்களா விரும்பி போல சார். எங்கள் வறுமை தான் மூல காரணமே சார். நான் கிளம்புறேன் சார். என் வீடு வரைக்கும் வந்துடுவானுங்க. நெல்லு, நானும் உன் கூட வரேன். யாருன்னு பார்ப்போம். என்னடா என்னமோ வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னியாமே? போதுண்ணே, நான் அவசரப்பட்டு உங்கள் கூட வேலைக்கு வந்துட்டேன். இனிமே உங்கள் கூட வேலை செய்ய மாட்டேனே. ஓ, நீ அவசரப்பட்டதுனால தான் எங்கள் கூட வேலைக்கு வர. அவசரப்படலைன்னா பேங்க் மேனேஜராக இருப்பியோ? டேய், இது என்ன கம்பெனி வேலையா இஷ்டத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு? ப்ளீஸ்ண்ணே, நான் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரா? யாருடா அந்த சொன்னாரு? அரசன். அரசனா? யாருடா அந்த அரசன்? இப்போ வர சொல்லுடா. அந்த அரசன் இப்போ வரணும். இப்போ வர சொல்லுடா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பி, இங்கே பாரு. இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அத்தனை பசங்களையும் நான் பார்க்கணும். உன்னால் அது ஏற்பாடு செய்ய முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் சார். ஏன்? இந்த மாதிரி கேங்ஸ்டருங்க இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க சார். நான் வரேன் சார். உங்களுக்கு பயமே இல்லையா சார்? பிள்ளைங்களை பெற்று வளர்த்து பெரியாளாக்கி பேரும் புகழோடு வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் அவங்கள பள்ளிக்கூடம் அனுப்பி படிக்க வச்சு பல்கலைக்கழகம் வரைக்கும் பட்டதாரியாக்கும். பல கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கிற அவங்கள இடையில வறுமைன்ற பேரில் உங்கள் பிடியில் சிக்க வச்சு உங்கள் சுயநலத்துக்காக அவங்க வாழ்க்கையை சீரழித்து கேள்விக்குறியாக்குவீங்க. இதை தப்புன்னு நாங்கள் தட்டி கேட்க வந்தால் எங்களையே தட்ட வருவீங்க. நீங்கள் என்ன தான் தடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் நாங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். உண்மை சொல்ல நன்மை வெல்ல வேண்டும், இங்கே ஒரே நிலைதான். இந்த பிள்ளை மண்ண ஆள வேண்டும், அங்கே ஒரே விதைதான். ஊரை சுத்தும் வேலையா தூக்கி தூரம் போடடா நீ.
வாழ்க்கை தாண்டா. உண்மை சொல்ல நன்மை வெல்ல வேண்டும் இங்கே ஒரே நிலைதான். இந்த பிள்ளை மண்ண ஆள மீண்டும் அங்கே ஒரே விதைதான். உறங்காமலே கனவேதடா நிஜம் கூட கனவாலே உருவாகுண்டா. தயங்காமலே உன்னை பாரடா இறங்காம இருந்தாலே உயிர் போகுண்டா. நீயே உன்னை நம்பித்தான் பார் அதுவே உனக்குள் ஊறும் வேறு. உன்னை தவிர வேறிங்கு யார் நிலைமை மாற்றும் சிநேகம் கூறு. ஏன் தயக்கம் உனக்குள் இருக்கு மோதிப்பார். உண்மை சொல்ல நன்மை வெல்ல வேண்டும் இங்கே ஒரே நிலைதான். இந்த பிள்ளை மண்ண ஆள மீண்டும் அங்கே ஒரே விதைதான். உரசுக்கும் வேலையா தூக்கி தூரம் போடடா நீயும் கூடத்தான் இளவரசன். மர தட்டி சொல்லடா உங்கி நின்னு காட்டுடா நாள நீயும் தான் தொழில் அரசன். வணக்கம். கவர்மெண்ட் உங்க மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய துறைகள்ல இருந்து கல்வி திட்டங்களும் வேலை வாய்ப்புகளும் வியாபார தொடர்பான இயக்கங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதையே நீங்க முயற்சி பண்ணாம இந்த மாதிரி தவறான வேலை. நாங்களாம் இந்த மாதிரி வேலையை விரும்பியா சார் செய்கிறோம்? பணம் இருக்கிறவன் கொண்டாடுறான், இல்லாதவன் திண்டாடுறான். பெரும்பாலும் வேலை கிடைக்காதனால நாங்கள் படுற அவதி எங்களுக்கு தான் தெரியும். அவன் சொல்கிறது உண்மைதான் சார். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி சில பேர்த்துக்கு வாய்ப்புகள் சுலபமாக கிடைச்சிருக்கு. எங்களோட ஆசையெல்லாம் வெறும் கனவோட போயிடும். காரணம் சொல்றதுக்கு இங்க இடம் இல்லை. இருக்கிற இடம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுது. எல்லாம் நிதானம் இல்லாம இப்படி யோசிச்சு தடுமாறி தவறா போனா நம்ம நிலைமை தான் என்ன? எத்தனை நாளைக்கு இப்படி? இது நம்ம சமுதாயம் இல்ல, மாறணும். நீங்க தான் மாத்தணும். அரசன் ஃபவுண்டேஷன் இது கேங் இல்ல, அரசன் வாசல். உங்க கனவு நிறைவேறும், உங்க எதிர்காலம் மாறும். நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு. நீங்க எதுக்காக சிரமப்பட்டீங்களோ அதை நான் உங்களுக்கு தரேன். என்னைக்கு உங்க வாழ்க்கையில பிஸியா இருக்கிற அளவுக்கு மாறுறீங்களோ அன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அது போதும் எனக்கு. The choice is yours. சார், அந்த ரவுடிங்க பிரேம போட்டு அடிக்கிறானுங்க சார். என்னது? என்ன பிரேம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? சார் நாங்களும் வரோம். நீங்களா இங்கே இருங்க, நான் மட்டும் போறேன். இல்லை சார் நாங்களும்.
வேணாம் சார். பிரேம் சொல்றதை கேளு. முதல்ல இந்த இடத்த விட்டு போ. நீ மட்டும் போலேனா நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த அரசன் ஃபவுண்டேஷனுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும் பிரேம். பிரேம், ராமு, கோகுல், வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே சார். எங்களை பார்க்கணும் உங்களுக்கு தோணலையா சார்? நீங்க எல்லாரும் பிஸி. கேட்க சந்தோஷமா இருக்கு. நான் ஆரம்பிச்ச அரசன் ஃபவுண்டேஷனை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இந்த 5 வருஷம் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்களோ அது தொடரணும் சார். அது இன்னும் தொடரணும்னா நீங்க எங்களுக்கு கண்டிப்பா வேணும் சார். தவிர்க்க முடியாத பல சூழ்நிலைகள்ல நீங்க தவிக்கும் போது நான் உறுதுணையா இருந்திருக்கேன். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். இனிமே உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க போங்க சார். எங்களை மாதிரி பசங்களெல்லாம் பெரிய சாதனையாளரை நீங்க உருவாக்குனீங்க. எங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் எவ்வளோ பண்ணீங்க. வெளியே இன்னும் எத்தனை பசங்க இருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் நீங்க வேணும் சார். வாங்க சார். தயவு செஞ்சு வாங்க சார். மறுபடியும் எங்களுக்காக வாங்க சார். குரு இல்லாத சிஷ்யனுங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை சார். சரி, மறுபடியும் வரேன். உண்மை சொல்ல நன்மை வெல்ல வேண்டும் இங்கே ஒரே நிலைதான். இந்த பிள்ளை மண்ண ஆள வேண்டும் அங்கே ஒரே விதைதான். அந்த ரவுண்ட் பிரேமா போட்டு அடிச்சாருங்க சார். சார் அந்த ரவுண்ட் பிரேமா போட்டு அடிக்கிறாங்க சார். ஒரே நிலைதான். மண்ண ஆள வேண்டும் அங்கே ஒரே விதைதான்.
தாண்டா